நான்வெஜ் அப்டின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுலயும் தலைக்கறி சொல்லவே வேணாம். பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த தலைக்கறிய ஒரே ஒரு மசாலா மட்டும் அரைச்சு சேர்த்து பாருங்களேன். கண்டிப்பா உங்க வீட்ல பாராட்டாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம், 1 திராட்சை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே பேன வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கைப்பிடி பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்திருக்கும். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க மசாலா பொருளையும் சேர்த்து மிக்ஸர் ஜார்ல போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ ஆட்டுக்காலையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அத இப்போ குக்கர்ல சேர்த்துட்டு, அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து 1 கிலோ தலைக்கறிக்கு கரெக்ட்டா இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கறிக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய், கறி மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 10 விசில் விட்டுக்கோங்க. உங்க குக்கர்ல எத்தன விசில் விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கறி நல்லா வெந்து வந்திருக்கு பஞ்சு மாதிரி. இந்த மாதிரி இருந்தா தான் கறியோட டேஸ்ட்டும், குழம்பும் சூப்பரா இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். நம்ம ஆல்ரெடி பட்டை வகைகள்லாம் வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால பிரியாணி இலை மட்டும் சேர்த்தா போதும். ஸோ 3 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் அளவு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து கருவேப்பிலைய போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகுற வரைக்கும். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத இப்போ இதுல சேர்த்துட்டு, பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பச்சை வாசனை நல்லா போயிட்டு, இப்போ இதுல 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் ஆல்ரெடி நம்ம கறியில போட்டு வச்சிருக்கோம் மிளகாய் தூள். ஸோ அதனால வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறி தண்ணியையும் சேர்த்துட்டு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ சேர்த்துட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து மசாலா ஸ்மெல் எல்லாம் போகி, கறியோட டேஸ்ட்டும், குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன். குழம்பு எவ்ளோ டேஸ்ட்டா அண்ட் சூப்பரா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்கள மாரி வரவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ.